வணக்கம் நண்பர்களே. கீழடி அகழ்வா ஆய்வு உலகை ஏன் அதிர்ச்சி அடைய வைத்துச்சு? இன்னைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு தமிழர்களின் வரலாற்றை பற்றிய உலகின் பார்வையை மாற்றிய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. அதுதான் கீழடி அகழ ஆய்வு. தமிழர்களின் நாகரிகம் எவ்வளவு பழமையானது? சங்க காலம் வெறும் இலக்கிய கற்பனையா அல்லது உண்மையில் அந்த காலத்தில் நகர நாகரிகம் இருந்ததா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குன்னா அது கீழடி தாங்க. வாங்க கீழடியின் ஆச்சரியம் என்னன்னு நம்ம பார்ப்போம். கீழடி எங்க இருக்குன்னா, கீழடி என்பது மதுரைக்கு அருகில் சிவகங்கை மாவட்டத்தில் அமர்ந்துள்ள ஒரு சின்ன கிராமம் தாங்க. வெளியில் பார்த்தா சாதாரண கிராமமாக தெரியும். ஆனால் அதன் மண்ணுக்கடியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு புதைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. 2015ஆம் ஆண்டு தான் முதல்ல எங்க தொல்லியல் ஆய்வு தீவிரமாக தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண அகழாய்வு என்று பலர் நினைத்தனர். ஆனா தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா அதுல உள்ள ரகசியங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன பொருட்கள் வந்துச்சுன்னா, அகழாய்வில் ஆயிரக்கணக்கான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மண்பானைகள், செங்கல் கட்டிகள், சுவர்கள், கிணறுகள், இரும்பு கருவிகள், நகைகள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் முக்கியமான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானைகள், ஓடைகள் கிடைத்தன. இந்த கண்டுபிடிப்பெல்லாம் ஒரு முக்கிய உண்மையை வெளிப்படுத்தின. அதாச்சு, அங்க வாழ்ந்த மக்கள் வெறும் விவசாயிகள் மட்டுமல்ல, அவர்கள் எழுத்தறிவு பெற்றவர்கள், நகர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், தொழில், வணிகம் மற்றும் கலைகளில் முன்னேறியவர்கள். உலக அதிர்ச்சி அடைய வச்ச காரணம் என்னன்னா, பல ஆண்டுகளாக இந்திய வரலாற்றிலே நகர நாகரிகம் என்றால் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. தென்னிந்தியாவில் அதே அளவுக்கு வளர்ந்த நாகரிகம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் குறைவாக இருந்தன. ஆனால் கீழடி அகழ்வாய்வு இந்த கருத்தை மாற்றியது. அதாச்சு கார்பன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் பரிசோதனை மூலம் சில பொருட்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்றும் கண்டுபிடிச்சாங்க. அதாவது சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் நகரமயமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றான ஆராய்ச்சி சாத்தியக்கூறுகள் அதுல இருந்துச்சு. இதுல சங்க இலக்கியம் உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஆண்டுகளா சங்க இலக்கியங்கள் கூறப்படும் நகரங்கள், வணிகர்கள், சந்தைகள், கேள்வி தொழில்கள் ஆகியன உண்மையா இருந்துச்சு. கீழடி அகழாய்வுல அந்த சந்தேகத்துக்கு வலுவான பதில் கொடுத்திருந்தாங்க. சங்க இலக்கியங்கள்ல வர்ணிக்கப்பட்ட சமூக அமைப்புகள் வெறும் கற்பனை இல்லைங்க. அவற்றுக்கு பின்னால் ஒரு உண்மையான நாகரிகம் இருந்தது என்பதை இந்த அகழ்வாய்வு காட்டிச்சுங்க. தமிழர்கள் எழுத்தறிவு. கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் மிகவும் முக்கியமானவை. அது தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எழுதவும் படிக்கவும் தெரிந்திருந்தனர் என்பதை காட்டுகிறது. அந்த காலத்துல பொதுமக்கள் கூட தங்கள் பெயர்களை பானைகளில் எழுதும் அளவுக்கு எழுத்தறிவு படிச்சிருந்தாங்க. இது ஒரு முன்னேறிய சமூகத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டதுங்க. அதாச்சும் தொழில்நுட்ப வளர்ச்சி. கீழடியில் கிடைத்த பொருட்களை பார்த்தால் அங்க வாழ்ந்த மக்கள் பல தொழில்களில் ஈடுபட்டிருந்தாங்க. நெசவு, மண்பாண்டம் உற்பத்தி, இரும்பு வேலைப்பாடுகள், ஆபரண தயாரிப்பு போன்றவற்றை பார்த்திருந்தாங்க. இதனால சமூகம் பொருளாதார ரீதியாக முன்னேறி இருந்துச்சு என்னது புரிஞ்சுக்கிட்டாங்க. உலக நாடுகளின் கவனம். கீழடி கண்டுபிடிப்பு வெளிவந்த பிறகு உலகம் முழுவதும் உள்ள வரலாற்று ஆய்வர்கள் இந்த இடத்தை கவனிக்க தொடங்கினாங்க. தமிழர்கள் தொன்மையான வரலாறு குறித்து புதிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பல சர்வதேச ஆய்வாளர்கள் கீழடி தென்னிந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனை என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்கள்லாம் இருக்குங்க. இன்று வரை கீழடியில ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அகழ்வாய்வு செஞ்சிருக்காங்க. மண்ணுக்கடியில இன்னும் எத்தனை ரகசியம் இருக்கு, எத்தனை ரகசியம் புடைஞ்சிருக்குன்னு எதிர்காலம் தான் போக போக சொல்லணும். அதுக்கு போதுமான ஃபண்டு ஒதுக்குனாங்கன்னா இன்னும் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம். கீழடி என்பது கிராமத்தின் பெயர் மட்டுமல்ல, அது தமிழர்களின் அறிவு, பண்பாடு, நகர நாகரிகம் மற்றும் தொன்மையான வரலாற்றுக்கான சான்றுங்க. தமிழர்களுக்கு தொன்மையான நாகரிகம் இருந்ததா என்ற கேள்விக்கு கீழடி ஒரு வலுவான பதிலாக இருக்குங்க. அதனாலதான் கீழடி அகழாய்வு உலகையே ஆச்சரியப்பட வைக்குதுங்க. இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பகிர்ந்து